சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை அருளினாரோ, அதே மாதிரி அந்த துன்பங்களை, அந்த துயரங்களை, அந்த வேதனைகளை நாம் சகித்துக் கொள்ளும் போது ஒரு நாள் வரும் அவர்கள் ஆண்டவரை அறிவார்கள். ஒரு நாள் வரும் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். நீ அனுதினமும் சிலுவையை நீ சுமக்கணும்பா, அனுதினமும் சிலுவையை நீ சுமக்கணும். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கொடி என்மேல் பறக்க நேசர்காய் நான் ஜீவித்திடுவேன். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கிறிஸ்தவ வாழ்க்கை இதை ஒரு மணி நேரம் வந்துட்டு வர்ஷிப் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் கேட்டு போற வாழ்க்கை அல்ல. அது கமிட்டட் லைஃப், அது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், வருத்தங்கள் வரலாம், சஞ்சலங்கள் வரலாம். ஆனா ஆண்டவருக்கென்று நம் வைராக்கியமாய் இருக்கும் போது ஆண்டவர் அங்கே மகிமைப்படுவார். காலம் வரும் நீதியின் கிரயத்தை அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு டெஸ்ட் நம்ம வாசிக்கலாம். லூக்கா 14:33. லூக் சாப்டர் 14:33. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷன். இது என்ன அடிமடியிலே கை வைக்க காரியம். மெனாக்டிக்கு துபாய்க்கு வந்து சம்பாதிக்கிறதுல வந்து எல்லாத்தையும் என்ன செய்யணும், வெறுத்துட்டு போகணும், எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகணும்னு சொல்லுத. இதுக்கு தான் சர்ச்சுக்கு வரமா? ஒரு நல்ல செய்தி அப்படி சொல்லல இந்த இடத்துல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்ம எல்லாத்தையும் எடுத்து அப்படி கொடுத்துடணும்னு சொல்ல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் யாரை மேன்மைப்படுத்துகிறோம், யாரை முதன்மைப்படுத்துகிறோம், யாரை மகிமைப்படுத்துகிறோம் என்கிற கேள்வி தான் இங்கே கேட்க. சகை வீட்டுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்றார். சகை சொன்னான், என்னுடைய ஆசிகளில் பாதியை கொடுங்க, ஆஃப் கொடுக்கிறான். அப்படி ஒன்னு ஆண்டவர் சொல்ல, ஃபுல்லா கொடுப்பா, ஃபுல்லா 100% கொடுக்கணும் அப்படி சொல்ல. ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து நீ தாவீதின் குமாரனா இருக்கிறான. அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னார்கள்? 1 தீமோத்தேயு 6:17-18 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:17-18. ஒருவராய் சாவாமை உள்ளவரும். 1 தீமோத்தேயு 6:17-18. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு பரிபூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும். இப்ப விஜய் கூட சொன்னாரு, நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுங்க. நீங்க வந்து நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை வைக்க கூடாது. பணம் வந்து தீமை இல்லை. மணி இஸ் நாட் ஈவில், வித் தி லவ் ஆஃப் மணி இஸ் ஈவில். 1 தீமோத்தேயு 6:10 நம்ம வாசிக்கிறோம், பண ஆசை
எல்லா தீமைக்கும் வேறு பண ஆசை. ஆண்டவர் வந்து நீ பணம் வேண்டான்னு சொல்ல, சகையை பார்த்து சொல்ல, அப்போஸ்தலர் சொல்ல. ஆனா சூழ்நிலைகள் வரும்போது நாம் யாருக்கு முதன்மை இடம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதைத்தான் நம் வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. வேலை கொஞ்சம் பிராக்டிகலா பார்க்கலாமே. சம்பாதிக்கிறது தான் நம்ம வந்தோம், இந்த ஊர்ல சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்தோம். வந்த இடத்துல ஊழியம் செய்யறோம். நல்லது, கண்டிப்பா வரணும். நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வசதியா இருக்கணும், நல்ல பிசினஸ் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு சர்ச்சுக்கு வராம இன்னைக்கு ஒரு ஓவர் டைம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு வைங்க. ஓவர் டைம் தப்பு இல்ல, ஜெனரலா ஓவர் டைம் போறவங்க எல்லாம் அது ஆண்டவரை பின்வாங்கி போறாங்கன்னு சொல்லக்கூடாது. சில கம்பெனில சில எமர்ஜென்சி ஒர்க், சில ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை அவங்க வந்து வர சொல்லுவாங்களா இருக்கும். சில ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஃப்ரைடேஸ் போக வேண்டி இருக்கலாம். ஆனா இதன் மூலம் கொஞ்சம் அதிக பணம் வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போனோம்னா நாம மேலெழுந்த வாரியான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா அல்லது உண்மையான கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்களாக இருக்கிறோமா என்பது நமக்கு விளங்கும். இன்னைக்கு வாய்ப்புகள் வரும், இன்னைக்கு வேலையில நல்ல வாய்ப்புகள் வரும். எல்லாரும் நம்ம ஒரு மாதிரி கவர்மெண்ட் ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குற மாதிரி இங்க அப்படி டைரக்டா வராது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இங்கே வேலை செய்கிற அநேகருக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத, வேதத்துக்கு பிரியமில்லாத வழியிலே சம்பாதிக்க அல்லது சம்பாதித்த பணத்தை சேமிக்க காத்துக்கொள்ள ஒருவேளை சூழ்நிலைகள் வரும்போது நாம என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நாம மேலெழுந்த வாரியான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா அல்லது சீஷர்களாக இருக்கிறோமா என்பது வழங்கும். இன்னைக்கு சொத்து ஏமாத்தி பயங்கரமான சொத்து, அது இப்ப 1 கோடிக்கு போகுது, 2 கோடிக்கு போகுதுன்னு சொல்றாங்க. ஏமாத்திட்டாங்க இந்த ரிலேட்டிவ்ஸ், அவர் மேல கேஸ் போடணும்னு சொல்றாங்க. நம்ம போறோம், வேண்டாம்பா கேஸ் எல்லாம் வேண்டாம், கோர்ட்டு படிலாம். நம்ம ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், நம்ம எல்லாம் இப்படி கோர்ட்டு கேஸ் அலைஞ்ச மான கப்பல் ஏறிடுவியா? நீ என்ன பைத்தியக்காரன்? கோடி கணக்கா போகுது இன்னைக்கு. அவன் நம்மளை ஏமாத்திருக்கா, நீ அவன்கிட்ட என்ன அன்பா இருக்க சொல்லுதியா? நீ சும்மா இருடே. ஒன்னு கோர்ட்டு கேஸ் பார்ப்ப, அல்ல நம்ம சில ஆளுங்க இருக்கான், வச்சு கொஞ்சம் பைசா கொடுத்தா தட்டுனா ஒழுங்கா எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவான். எவ்வளவு பெரிய பணம், நீ என்ன விளையாட்டு போக்குல சொல்ற? ஆண்டவருடைய சமூகத்துல இல்லப்பா, இது வேதத்துக்கு புறம்பானது, வேதம் காட்டுகிற அன்புக்கு புறம்பானது, அதை செய்ய முடியாது சொல்லுகிற ஒரு தைரியத்தை நமக்கு ஆண்டவர் ஒருவர்களை கொடுத்தால் நாம் சீசர்களாக இருக்கிறோம். இல்ல சரி சொல்றது சரிதானே, இவ்வளவு பெரிய பணத்தை நம்ம வாழ்க்கையில சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணனா நம் மேலெழுந்த வாரியான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு கொடுக்கிறதுல நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? சம்பாதிக்கிறது மட்டுமல்ல, சம்பாதித்த பணத்தை நம்ம கொடுக்கிறவர்களாய் எத்தனை பேர், நான் கையூர் சொல்லப்பட்ட எத்தனை பேர் கிரமமா நம்ம இந்த 10% கொடுக்கும் அல்லது 10% நிறுத்திட்டு பல வருஷமா அப்படி ஓடிட்டு இருக்கோமா? இன்னைக்கு மிஷனரி ஃபெஸ்ட் பத்தி சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னாங்க. அநேக ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற ஜெம்ஸ்ல மட்டுமல்ல, அநேக உண்மையாக ஊழியம் செய்கிற அநேக மிஷனரிகள் உண்டு. வெளியே தெரியாம வேலை செய்கிற அநேக மிஷனரி ஸ்தாபனங்கள் உண்டு. இன்று தமிழ்நாட்டில் நம்ம வந்து இந்த நாகர்கோவிலையும் அல்லது திருநெல்வேலியையும் அல்லது மெட்ராஸையும் பார்த்து ஏமாந்துடக்கூடாது. இன்று தமிழ்நாட்டிலே சபைகள் இல்லாத அநேக இடங்கள் உண்டு. அவர்களுக்காக கொடுக்க, அவர்களுக்காக ஜெபிக்க எவ்வளவு தூரம் நம்முடைய இருதயத்தை நாம் திறந்து கொடுக்கிறோம். ஒருவேளை நம்ம சம்பளம் கம்மியா இருக்கலாம், கொஞ்சம் தான் இருக்கலாம், பரவாயில்ல, 3 நாள் ஃபேமிலி சேர்ந்து செய்யலாமே, ஒரு 10 பேர் ஒரு பிரேயர்ல இருக்கவங்க சேர்ந்து செய்யலாமே. ஆண்டவருக்காக கொடுக்கணும். ஏன் தெரியுமா நம்ம கொடுக்க மாட்டோங்க? நம்ம இங்கேயே ரொம்ப காலமா இருக்க போறோம், எங்க அங்க போறோம். அதாவது இந்த நித்திய ராஜ்யத்தை குறித்த அந்த சிந்தனை நமக்கு அநேக சமயங்கள் நம்ம தவறி போறதுனாலதான் நம்ம இங்கேயே பெர்மனண்டா இருக்க போற மாதிரி நிறைய பேர் பார்ப்போம். இங்க இருப்பாங்க, இங்க நல்ல சம்பளம் வாங்க, கஷ்டப்படுறவங்க கஷ்டத்தோடு இருந்தா பரவாயில்ல, நல்ல சம்பளம் வாங்கின ஒரு மாதிரி இடுக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி கஞ்சத்தனம் பண்ணிட்டு ஒரு நல்ல வீடு இல்ல, நல்ல சாப்பிடாம, அது அங்க போய் பார்த்துக்கலாம். எங்க
இந்தியால போய் 300 வருஷமா இருக்க போறாரு. இங்க இருக்கும் போதே நல்ல ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவித்து வாழுங்க. இந்தியால போய் இருக்க போகிற ஒரு 20 வருடத்திற்கு இவ்வளவு தயாரிப்புன்னா ஆண்டவரோடு இருக்க போகிற யுகம் யுகமாய் இருக்க போகிற அந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு தயாரிப்புகளை நாம் செய்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே மோசேயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து என்று சொல்லி. இந்த வாழ்க்கை ஒரு வில்லியம் ரொம்ப அருமையா நடத்தினார். அவருடைய பாடல்கள், முதல்ல பாடின பாட்டு, அப்புறம் இடையில இந்த வருவாய் தருணம், அதெல்லாம் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஆவியாருடைய வழி நடத்தல். பிகாஸ் நார்மலி அந்த மாதிரி சாங்லாம் நம்ம படிக்கிறதே கிடையாது. we don't sing the song. அது ஒரு காஸ்பல் சாங். பட் ஆண்டவருடைய ஒரு வழி நடத்தல், ஆவியாருடைய வழி நடத்தல். மாயையான உலகம். மெட்ராஸ்ல நான் வேலை செய்யும் போது அங்க சைட்ல எல்லாம் வேண்டி விட்டுமாங்க. என்னையா வேண்டி விட்டுங்க, என்னது வேண்டி விட்டுங்க. எனக்கு நான் திருநெல்வேலியில இருந்து வந்த ஆளு, நமக்கு ஒண்ணு தெரியாது. எல்லாரையும் பார்த்து சித்தாளு பெரிய அல்ல வணக்கம் வணக்கம் அவன் சொன்னான். கொத்தனார் சொன்ன, என்ன சார் நீங்க எல்லாரையும் பார்த்து வணக்கம் வணக்கம் இப்படிலாம் மெட்ராஸ்ல சொல்லக்கூடாது சார், நீங்க நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, வா போன்னு பேசணும் அப்படின்னாரு. இவங்க எல்லாம் வேண்டி விட்டுனா என்னப்பா வேண்டி விட்டுனா, இன்ஜினியர்ட்ட கேட்டேன் என்னதுப்பா வேண்டி விட்டுனா, வேனிட்டி யூனிட் சார். வேனிட்டி யூனிட்னா இந்த பாத்ரூம் போகும்போது இந்த வாஷ் பேஷன்லாம் இருக்கு பாருங்க, அந்த வாஷ் பேஷன் நம்ம கையெல்லாம் கழுவுவதுக்காக நம்ம போவோமே, அது வேனிட்டி யூனிட் எதுக்கு பேர் வச்சிருக்காங்க? ஏன்னா வெளியே நல்ல மார்பிள் மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்க பாத்ரூம் மார்பிள் கிரானைட். வாஷ் பேஷன் வந்து ஸ்டெயின்லெஸ் பளபளன்னு இருக்கும். ஆனா என்னைக்கா நீங்க ஒரு தட்டி உள்ள பாருங்க, ஒண்ணுமே இருக்காது, வெறும் வாட்டர் ஹோல், ஒரு அழுக்கு பைப்பு மண்ணு கீழ இருந்து. அதான் வேனிட்டி. சாலமன் ஞானி சொன்னா உலகம் மாயே, உலகம் ஒரு மாயே. பாஸ்டர் நிலநடுக்கத்தை போய் சொன்னாங்க, ஆண்டு அநேக சமயங்கள்ல நடுங்குகிறது. நிலம் மட்டுமல்ல, நம்முடைய கனவுகள், நம்முடைய தரிசனங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எதிர்காலங்கள். எப்போ ஆண்டோடைய வருகை இருக்கு நமக்கு தெரியாது. நம்ம எவ்வளவு தூரம் நம்முடைய இருதயத்தை கொடுத்து, நம்மளுக்கு தேவன் கொடுத்த நம்முடைய பணம், தேவன் கொடுத்த திறமைகள், தாளந்துகள். நான் பாஸ்டர் நீ பேசிட்டு சொல்ல, பாஸ்டர் நம்ம எல்லாம் நல்ல பெரிய பெரிய இதுல மேனேஜர்ஸா இருக்கும், கன்சல்டிங் கம்பெனில இருக்கும். சர்ச் நம்ம இன்னைக்கு ஒரு ஏன் நம்ம வாட் இஸ் அவர் கான்ட்ரிபியூஷன்? வாட் இஸ் அவர் கான்ட்ரிபியூஷன்? எவ்வளவு ப்ரொஃபஷனல்ஸ், வெறும் பணம் மட்டும் இல்ல, தேவன் கிருபையாய் தந்திருக்கிற சபையை வளர்ப்பதற்கு, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு நாம என்ன செய்கிறோம் என்பதனை நாம் யோசித்து பார்க்கணும். ஒரு மனிதன் போன பேர் வில்லியம் கூட திருப்பியும் சொன்னாரு. ஒரு மனிதன் பெரிய பணக்காரன், இறுதி உருவத்தில் சென்றாராம், ஏகப்பட்ட சொத்து. அப்ப ஒருத்தர் கேட்டாராம், இவர் என்னத்தெல்லாம் விட்டுட்டு போறாரு? பக்கத்துல இருந்து சொன்னாராம், எல்லாத்தையும் தான் விட்டு போறாரு. எல்லாத்தையும் தான் விட்டுட்டு போகிற இந்த உலக வாழ்க்கைக்கு நாம் படுகிற பிரயாசங்களை ஆண்டவருக்கென்று, அவருடைய நாம மகிமைக்கென்று, அவருடைய ராஜ்யத்தின் விரிவுக்கென்று, அவர் கிருபையாய் தந்த அந்த சபைக்கென்று நாம் பயன்படுத்துவோம் என்றால் ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட. நேரம் முடிந்தது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நம்ம எல்லாம் ஜெபிக்கிற நேரம் இது. உண்மையாய் அர்ப்பணித்து நம்மை ஜெபிக்கிற நேரம் இது. உண்மையாய் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கிற நேரம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, மேலெழுந்த வாரியான ஒரு கிறிஸ்தவர்களாக அல்ல ஆண்டவரே, மேலெழுந்த வாரியான ஒரு கிறிஸ்தவர்களாக அல்ல. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஒரு மேலெழுந்த வாரியான கிறிஸ்தவர்களாக அல்ல ஆண்டவரே, உண்மையாய் பின்பற்றுகிற கிறிஸ்துவின் சீஷர்களாய் எங்களை மாற்றுவீராக. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாரையும் விட, எங்களுடைய எல்லா உறவுகளை விட உம்மை நாங்கள் அதிகமாய் நேசிக்க ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய வாழ்க்கையை முழுமை எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உண்மையாய் உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக, உமக்கென்று கொடுக்கிறவர்களாக, உமக்கென்று உழைக்கிறவர்களாக, உம்முடைய நாம மகிமைக்காய் வாழுகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபமாய் இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா.
உம்மை பின்செல்வேன் சாயஸ்மானாமி எனக்காக நீர் மரித்தீர் எல்லாரும் ஓடினாலும் உமதன் மாற்றானே மெய்தான் லோகத்தான் பகைப்பான் உம்மை முன் பகைத்தானே லோக ஞானிகள் நகைப்பான் பயமே நீரே உம்மை பின்செல்வேன் சுவாமி எனக்காக நீர் மரித்தீர் எல்லாரும் ஓடினாலும் உமதன் மாற்றானே ஹalleluya 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 அப்படியே நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நாம் காத்திருப்போம். ஹalleluya ஹalleluya கர்த்தரை பின்பற்றவர்களாய் கர்த்தருடைய சீஷர்களாய் நம்மை மாற்றும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஹalleluya 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 கர்த்தர் அருமையான இந்த ஓய்வு நாளில நல்ல ஒரு ஆராதனை பங்கு பெறும்படியாய் கர்த்தர் நமக்கு செய்த கிருபைக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya 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 அருமையான சத்தியத்தை கேட்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளில நமக்கு செய்த கிருபைக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya கர்த்தரை பின்பற்றவர்களாய் அவருடைய சிலுவையை சுமந்து செல்கிறவர்களாய் நம்மை மாற்றும்படிக்காய் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஹalleluya ஹalleluya அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செல்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய அளவற்ற பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வந்திருப்பதற்காய் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya எங்க 2-3 பேர் கூடிய நாமத்தை துதிக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமா இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நம் மத்தியிலே வாசமா இருக்கிறார். அதற்காக நன்றி என்று சொல்லுவோமா. ஹalleluya ஹalleluya கர்த்தருடைய மகிமைக்காய் அவருடைய இரக்கத்திற்காய் அவருடைய அன்புக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹalleluya ஹalleluya அந்த உற்சாகத்தோடு கூட இயேசு நல்லவர் அவர் வல்லவர் என்ற பாடலை பாடி கர்த்தர் அன்பாய் நாம் துதிப்போம். ஹalleluya ஹalleluya